ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே ஃபேமஸான ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 10 கிராம்பு 5 ஏலக்காய் ஆட் பண்ணலாம். ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் கற்பாசி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணலாம். எல்லாமே லைட்டாக சூடாகணும், அப்போ தான் மிக்சியில் போட்டால் நல்லா அரையும். ஸ்பைசஸ் எல்லாம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ அதே பேனில் வந்துட்டு பிரியாணிக்கு தேவையான ஆனியன் ஃப்ரை வேணும். இப்போ அது பண்ணலாம். அதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணணும். ஆயில் சூடானதுக்கப்புறமா அதில் வந்துட்டு மீடியம் சைஸ் 6லேருந்து 8 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 பேட்சாக தான் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு பேட்ச் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஆனியன் ஃப்ரை பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணாதீங்க, ஈஸியாக அப்புறம் பர்ன் ஆயிரும். மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஆனியன் நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு. இப்போ அதை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். இது நல்லா பவுடர் அரைச்சி எடுத்துக்கோங்க. மேரினேட் பண்ணுறதுக்கு பவுடர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பேஸ்ட் பண்ணணும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் 4 பல்லு பூண்டு, 2 பீஸ் இஞ்சி, 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, இது இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ சிக்கனுக்கு தேவையான பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு, பவுடரும் ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி செய்யறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஸ்பைஸ் பவுடர் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் அந்த பேஸ்ட்டு அது 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியன், பாதி லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர், தேவையான அளவு உப்பு எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விடணும். லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி கலந்து விடலாம். சிக்கன் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது அட்லீஸ்ட் 2 மணி நேரமாவது நல்லா ஊறணும். அப்போ தான் வந்துட்டு சிக்கனுக்குள்ளே ஜூஸ் போய் நல்ல பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ ஹைதராபாதி பாஸ்மதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி 1/2 மணி நேரம் இது நல்லா ஊற வைக்கணும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா 2 மணி நேரம் ஊற வச்சுருந்து அந்த சிக்கன் நல்லா இப்போ வேக வைக்கணும். இப்போ அதை ஆட் பண்ணி கலந்து விட்டுடலாம். நம்ம அரிசி வேக வைக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் 2 ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். ரைஸுக்கு தேவையான உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணலாம். லைட்டாக கலந்து விட்டுட்டு இதை அடைச்சி வைக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ண முடியும். இப்போ சிக்கன் எவ்வளோ வெந்திருக்குன்னு பார்க்கலாம். கிரேவியெல்லாம் நல்லா வெளியே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ லைட்டாக கலந்து விட்டு வந்திருக்கு தண்ணியெல்லாம். இப்போ அதில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வைக்கணும். ரைஸ் நல்லா வெந்து வந்திருக்கு. எங்களுக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி வடிகட்டி எடுத்துடலாம்.
சிக்கனும் நல்லா வெந்து ரெடியாகி வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். பேட்சாக தான் ஆட் பண்ணணும். கொஞ்சமாக சிக்கன் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க, பேஸ் லெவல் மாதிரி. இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் பாத்திரத்தில். அதுக்கு மேலே நம்ம வேக வச்சுருந்த ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், இப்போது எல்லோ கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் பொடி பாலில் கலக்கி அதை ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் அப்படியே ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மல்லித்தூள், இப்போ ஃபைனல் டச்சுக்காக 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி மேலே ஆட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற ரைஸ் வந்துட்டு ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ இது வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு நீங்கள் இது நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி அதுக்கு மேலே ஒரு கட்டியான பொருள் வச்சிங்கன்னா வெளியே வந்துட்டு ஏர் லீக் ஆகாது. மோஸ்ட்டாக வீட்டில் பண்ணும்போது சார்கோல் போட்டு தம் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இந்த மாதிரி தம் பண்ணிங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி செஞ்சதுக்கப்புறமா எப்போவுமே வந்துட்டு சைட்லேருந்து தான் கலந்து விடணும், இல்லைன்னா ரைஸ் உடஞ்சிரும். இப்போ லைட்டாக கலந்து விட்டுடலாம். ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் எல்லாருமே இது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.